பெண்களை வந்து கேட்டினா வீடியோ எடுத்து வச்சு மிரட்டுறது இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து பண்ணும்போது அது எம்ஜிஆர் அவர்களுக்கு தகவல் போய் எம்ஜிஆர் அவர்கள் நேரடியாகவே களத்தில் இறங்கக்கூடிய ஒரு சூழல் வந்ததுக்கு காரணம் கேட்டினா ஒரு பிரபலமான தொழிலதிபருடைய மகள்கிட்ட இவங்க ஏதோ ஒரு சேட்டையை காட்டியிருக்கிறாங்க. நெருக்கமான தொழிலர் எம்ஜிஆரோட ஒரு என்ன சொன்ன பக்கபலம் சொல்ல முடியும், ஒரு தூண் மாதிரி இருந்தவர். அவங்களுக்கு வந்து கேட்டால் இந்த மாதிரியான ஒரு பிளாக்மெயில் வருது. என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு உங்கள் மகளை வந்து இவங்கக்கிட்ட பிடியில் இருக்கிற மாதிரியும் அவங்கள வந்து மனம் முடிக்கிறதுக்கு தயாராக இருக்கிற மாதிரியும், மனம் முடிக்கணும்னா சில சொத்துக்களை வந்து நீங்கள் கைமாற்றணும்னு சொல்லிட்டு ஒரு பிளாக்மெயில் நடந்தது. பிளாக்மெயிலாம் உங்களுக்கு தெரியல, ஒரு பெரிய தொழிலதிபருடைய மகள் வந்து இவங்க பிளாக்மெயில் பண்ணுறாங்கன்னா எதுக்காக பிளாக்மெயில் பண்ணுவாங்க? பணத்துக்காக, சொத்துக்காக தான். அப்போ பிளாக்மெயில் பண்ணக்கூடிய யாருன்னு கேட்டிங்கன்னா ஒரு செல்வாக்கு மிகுந்த நபர், அதுதான் இங்கே முக்கியம். ஆனால் எம்ஜிஆருடைய பலம்னா எம்ஜிஆருடைய செல்வாக்கு என்னன்றது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க தெரிஞ்சுதாங்கன்னா அதை பண்ணியிருக்க மாட்டாங்க. எப்பவுமே இந்த மாதிரி ஒரு பெரிய இடத்துல பண்ணும்போது சமரசத்துக்கு வந்துடுவாங்கன்னு கூட நினச்சி கூட பண்ணியிருக்கலாம். பட் அங்கே வந்து என்ன மாதிரியான அவங்கக்கிட்ட வந்து இந்த பிளாக்மெயிலுக்கான வந்து ஒரு மூல காரணங்கள் இருந்ததுன்றது பெரிய அளவில் வந்து வெளியே வரல. ஆனால் ஒரு தொழிலதிபருக்கு வந்து சிக்கல் இருந்தது. அந்த சிக்கல் வந்து பார்த்தீங்கன்னா அவர் நேரடியாக வந்து போய் வந்து முதலமைச்சர்கிட்ட சொல்லும் போது முதலமைச்சர் என்ன செஞ்சார், கிளம்பி என்ன செஞ்சிட்டார், நேராக வந்து அந்த தொழிலதிபர் வீட்டுக்கு போயிட்டார். அப்போ எந்த அளவுக்கு செல்வாக்குன்னு பார்த்தா எல்லா தந்தைக்கும் வந்து அந்த வருத்தம் இருக்க தானே சார் செய்யும்.